வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அலகு 2ல் அறநூல்களின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியமும் சங்கம் அருவிய கால இலக்கியமும் அப்படிங்கிறதுல அறநூல்களின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அறநூல்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்களையும் உணர்த்தும், அது போக இருக்கக்கூடிய ஒரு 7 அறநூல்களையும் உணர்த்தும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை இதெல்லாம். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தையும் ஒரு சில பாடல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ வழிகாட்டும் 7 அறநூல்கள் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய 7 அறநூல்கள் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த பாடல்கள், பாடல் விளக்கம், அதனுடைய சிறப்புகள் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், அந்த என்னென்ன அறநூல்கள் அப்படிங்கிறது: ஔவையார் படைத்த ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, உலகநாதர் கொடுத்த உலகநீதி, அதிவீரராம பாண்டியர் அளித்த வெற்றி வேட்கை, சிவப்பிரகாச சுவாமிகள் தந்த நன்னெறி. இப்போது 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, அப்புறம் ஐம்பெருங்காப்பியங்களாக இருக்கட்டும், 17 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நூலுக்குமே அந்த நூல்களை வரிசைப்படுத்தி ஒரு வெண்பா அமைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் அமையப்பட்ட வெண்பா தான் இது. ஆத்திசேர் கொன்றை, அழகு தமிழ் மூதுரை, பாத்திசேர் நல்வழி, பண்புலகம் பூத்த நருந்தொகை, நன்னறி 7ம் குழந்தை குறுந்தமிழ் என்று அறிந்து கொள். இந்த முக்கியமான அந்த 7ம் குழந்தை குறுந்தமிழ் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆத்திசேர் கொன்றை, இந்த ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் சேர்ந்தது கருத்து அழகு கொண்டது அப்படின்னு சொல்கிறார். ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் கருத்து அழகு கொண்டது. அடுத்தது அழகு தமிழ் மூதுரை, அதுக்கு இனிய நடை கொண்ட மூதுரை அப்படின்னு சொல்கிறாரு. பாத்திசேர் நல்வழி, ஒரு மனுஷனை நல்வழி பாதையில் நடக்க வைக்கக்கூடியது அந்த நல்வழி அப்படிங்கிற நூல் அப்படின்னு நல்வழிக்கு சிறப்பாக சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வரியுமே அந்த ஒவ்வொரு அறநூலினுடைய சிறப்பை உணர்த்தும் வகையில் அமைந்த இந்த வெண்பா. அடுத்தது பாத்திசேர் நல்வழி. அடுத்தது பண்பு உலகம், நம்மளுடைய உலக உயர்வுக்கு தேவையான நற்பண்புகளை கூறக்கூடியது தான் என்னது, அந்த உலக நீதி அப்படிங்கிற நூலை சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினில் பண்புலகம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய அறநூல் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதில் என்னது, உலக நீதியை சொல்கிறாரு. அடுத்தது பூத்த நருந்தொகை நன்னெறி, இந்த 2 நூலையும் சிறப்பித்து சொல்கிற பொழுது இந்த 2 நூலுமே எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீதி மலர்களாக பூத்து மாலையாகி ஒழுக்கமாகிய இந்த மனத்தை பரப்பக்கூடிய நூல்களாக இந்த 2 நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நருந்தொகை, நன்னெறி, இந்த 7மே எப்படிப்பட்ட நூலுன்னு சொல்கிறாரு, குழந்தை குறுந்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தை குறுந்தமிழ் அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு இனிமையானதாக இருக்கும், ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பேசும், அந்த வடிவு சுருக்கமாக உடையதாக இருக்கும், இளமையானதாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த குழந்தை குறுந்தமிழுக்கு 3 விளக்கம் சொல்கிறாரு. இனிமையானது, இளமையானது, வடிவு சுருக்கம் அப்படின்னு 3ஆக பிரித்து சொல்கிறாரு. இந்த பாடலிருந்து ஒரு 3 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்த பண்புலகம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய நூல் என்னன்னு கேட்கலாம், உலக நீதி. அடுத்தது நல்வழிப்பாதையில் நம்மை நடக்க வைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம், நல்வழி. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த 7 நூல்களினுடைய அமைப்பு முறைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்குற பொழுது அந்த ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் எப்படிப்பட்ட பாடலாக இருக்கும், ஒரு வரி பாடலாக இருக்கும். ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் ஒரு வரி பாடலாக இருக்கும். அந்த ஆத்திச்சூடி 109 வரிகளை கொண்டது, கொன்றை வேந்தன் 91 வரிகளை கொண்டது. அடுத்தது பார்த்துட்டோம்னா வெற்றி வேட்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, 1 வரி, 2 வரி, 3 வரி, இது மாதிரி கலந்து வந்தது தான் என்னது, வெற்றி வேட்கை. அது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த 3மே கலந்து மொத்தம் 82 பாடல்களை கொண்டது. ஒரு
நோட் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது மூதுரை, நல்வழி, நன்னெறி. இந்த மூன்றுமே 4 வரி கொண்ட வெண்பாக்களால் ஆனது. 4 வரி ஆனால் 3 நூட்கள். மூதுரை, நல்வழி, நன்னெறி. இந்த மூன்றுமே 4 வரி வெண்பாக்களால் ஆனது. இது மொத்தம் எத்தனை பாடல்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, மூதுரை 30 வெண்பாக்களை கொண்டது, நல்வழி 40 வெண்பாக்களை கொண்டது, நன்னெறி 40 வெண்பாக்களை கொண்டது. ஸோ மூ அப்படின்னு 30 வெண்பாக்கள், நல்வழியும் நன்னெறியும் என்பது 40 வெண்பாக்களை கொண்டது. இந்த அறநூல்களை வச்சு பார்க்குற பொழுது கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் கொடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். இப்போது லாஸ்ட்டு நடந்த UGTRB கொஸ்டினில் அறநூல்கள் பற்றி கேட்டபோது தக்கோன் என திரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தக்கோன் என திரி எனும் தொடரை கூறியது யார்? அதுக்கு ஆப்ஷன் ஔவையார், மணக்குடவர், பாரதியார், பரிமேல் அழகர். ஸோ இந்த தக்கோன் என திரி அப்படிங்கிறது ஔவையார் எழுதுன ஆத்திச்சூடியில் தான் வருது அந்த வரி. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் ஔவையார். அப்படி பார்க்குற பொழுது இப்போது PGTRBயில் கேட்கும் கேள்விகள் எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி பாடல் வரிகளோ இல்லை பாடல் வரியில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களையோ கொடுத்து கேள்விகள் கேட்கலாம். இன்னொன்று அந்த அறநூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இன்னொரு கொஷின் கூட பார்க்கலாம். UGTRBயில் அந்த அறநூல்கள்னு பார்க்கணும், நம்மளுடைய 17 கீழ்கணக்கு நூல்கள்லேயும் வரும். இன்னா 40, இனியவை 40 இதெல்லாமே வரும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்று அறிவுறுத்தும் நூல் யாது? ஸோ அந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை வச்சு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சிறு பஞ்சமூலம், திருக்குறள், நான்மணிக்கடிகை, நாலடியார். இதுக்கு ஆன்சர் நான்மணிக்கடிகை. ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்தும் கேட்கலாம் கேள்விகளில். அந்த பழைய பாடல் விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு 2 கேள்விகள் பார்த்தோம். பண்புலகம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நல்வழியை பற்றி பார்த்தோம், பாத்திசேர் நல்வழி அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு 2 கொஷின் கேட்குறேன், அதுக்குண்டான பதில் சொல்லுங்கள். அறிவு ஒளி என அழைக்கப்படும் நூல் எது? அறிவு ஒளி என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஆத்திச்சூடி, கொன்றறிவேந்தன், மூதுரை, நல்வழி. விடியல் பேரொளி என அழைக்கப்படும் நூலை எழுதியவர் யார்? எந்த நூல் அது? விடியல் பேரொளி என அழைக்கப்படும் நூல் எது? அதை எழுதியவர் யார்? இதற்குண்டான ஆப்ஷன் சிவப்பிரகாச சுவாமிகள், நன்னெறி, அதிவீரராம பாண்டியர், வெற்றி வேட்கை, உலகநாதர், உலகநீதி, ஔவையார், நல்வழி. இனி அடுத்து வர வீடியோக்களில் நீதி நூல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கலாம். அது எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த 2 கேள்விகளுக்கு உண்டான இப்போ நம்ம சொன்ன அந்த 2 கேள்விக்குண்டான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.